Kakicetta crew, Mr. Sivakarthikeyan, Mr. Durai sir, Mr. Arun sir. Sir, Anirudh உடம்பு சரியில்லை அவருக்கு. ரெண்டு பேருமே கொஞ்சம் காக்கிச்சட்டை பாய்ஸ் ஃபீவர் பாய்ஸா தான் இருக்கும். எனக்கு லீவ் முடிஞ்சிருச்சு, நான் வந்தேன், அவருக்கு இன்னும் லீவ் முடியல. ஓகே ஓகே. ஆமா, நல்லா ஆரம்பிச்சீங்க, அவரையா கலாய்ச்சிட்டீங்க பவர் ஸ்டார்னு. இல்ல கலாய்க்கல சார், இப்போ நீங்க அடுத்த பரிமாணத்துக்கு போயிருக்கீங்க. பவர் ஸ்டாரா? பவர் ஸ்டார் உங்களுடைய காக்கிச்சட்டை எல்லாம் போட்டு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். நிச்சயமா இப்போ தல ஸ்டைல நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இனிமே சிவகார்த்திகேயன் அடுத்த பரிமாணத்துக்கு போயிட்டாரு. இப்ப இந்த காக்கி சட்டை அப்படிங்கிற இந்த ஐகானிக் டைட்டில் கமல் சாருக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்த ஒரு படம். அந்த ஒரு டைட்டில் நீங்க எடுத்திருக்கீங்க, ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் உங்களுக்கு. அந்த பிரஷர் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? நிச்சயமா பிரஷர் தான். இப்போ வேற டைட்டில் போகாம ஏற்கனவே இந்த டைட்டில் வைக்கிறதுன்றது ஈஸியா இருக்க மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். ஒரு பெரிய வெயிட்டேஜ் கேரி பண்றேன். ஏன்னா அந்த படத்தினுடைய இமேஜ் சக்சஸ், அது ஒரு பெரிய ஹீரோ நடிச்சதுனால அதெல்லாம் சேர்ந்து நமக்கு வரும். அது ஒரு பிளஸ்ஸா தான் பார்த்தோம். பெரிய பிரஷர் தான், வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு பிளஸ்ஸா பார்த்தோம். ஓகே, இந்த படம் என்னவா இருக்கும்ன்றது அந்த டைட்டில் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. அண்ட் ஒரு சைட் பிரச்சனைனா அதை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது. பட் எனக்கு அந்த கான்பிடன்ஸ் இருந்தது. என்னன்னா அவங்க டைரக்டர் சார் எடுத்துக்கிட்ட கண்டென்ட் அவர் சொல்லி இந்த டீடைலிங் கொஞ்சம் புதுசு. ஒரு ஆர்கன் ட்ரேட் பத்தி, இப்போ இருக்க ஆர்கன் ட்ரேட், அதன் மூலமா பண்ற ஆர்கன் தெஃப்ட் பத்தி ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ஓகே, சும்மா நம்ம இது வரைக்கும் பண்ண காமெடியான விஷயங்களை மீறி இதுல ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற கான்பிடன்ஸ் இருந்தது. நிச்சயமா. இப்போ மிஸ்டர் துரை, இப்போ ஆர்கன் ட்ரேட் பத்தி அந்த படத்துல பேசிருக்கீங்க. இப்ப சமீப காலமா நிறைய படங்கள் இந்த ஆர்கன் ட்ரேட் பத்தி வருது. இதுக்கான ரீசர்ச் ஒர்க் எந்த அளவுக்கு பண்ணீங்க? ரிசர்ச்னா நான் இன்டர்நெட்ல பார்த்தது, நான் படிச்ச ஒரு புக், ரெட் மார்க்கெட்ன்ற ஒரு புக் வெற்றி சார் என்கிட்ட கொடுத்திருந்தாரு. அந்த புக்ல இருந்த டீடைல்ஸ் அதுல இதோட இன்னும் அதிகமா இருந்தது. அதெல்லாம் நம்ம ஃபில்மா பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அவரும் ஒரு ரிசர்ச் பண்ணி தான் எழுதியிருந்தாரு அந்த புக்ல. ஸோ என்னன்னா இப்போ முதல்ல இருந்தது மாதிரி வெறும் கிட்னி அளவுக்கு இப்போ இல்லை. அதை தாண்டி இப்போ பெரிய லெவல்ல வேற மாதிரியான இதெல்லாம் ட்ரேட் நடந்துட்டு இருக்குன்றது தான் அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஸோ அந்த விஷயம் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் இப்போ கதைன்றது இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கும்போது நம்ம வெளியில கேட்கிற நியூஸஸ் வச்சு தான் நம்ம பண்றோம். ஸோ அப்படின்னும் போது அந்த நியூஸை பல பேர் பல டைம்ல கேட்போம். ஸோ அதே டைம் சிமிலாரிட்டி நடக்கிறதுக்கு ஒரே டைம்ல 2-3 பேர் யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுல நிறைய இருக்கு. இப்போ சிவகார்த்திகேயன் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு இமேஜ் இருக்கு. அவர் ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர். அவர் நல்ல காமெடி பண்ணுவாரு. ஹீரோவா இருந்தாலும் கூட ஒரு காமெடியன் மாதிரியான ஒரு ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு ஒரு காக்கி சட்டை போட்டு ஒரு போலீஸ் ஆபீசரா ஸ்கிரீன்ல காட்டும் போது மக்கள் அவரை ஏத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு எப்படி வந்தது? சிவகார்த்திகேயன் உங்ககிட்ட மாஸ் படம் வேணும்னு கேட்டாரு. இல்ல அப்படி இல்ல, நாங்க என்னன்னா அடுத்து இன்னொரு லெவலுக்கு ட்ரை பண்ணுன்றதானே எல்லாருக்குமே. நீங்க இப்ப அதையே பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், மக்கள் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா வேற பண்ண தெரியாதா, அப்படியே இருக்கீங்களே அப்படின்லாம் சொல்லுவாங்க. எங்களுக்கே நம்ம ஒரு growthன்றது நம்ம சேலஞ்சு ஃபேஸ் பண்றதா நம்மளோட வளர்ச்சி. சோ அப்படி நம்ம ஒரு சேலஞ்சு ஃபேஸ் பண்ணுவோம். இந்த படத்துல அவரோட இன்னொரு பரிமாணத்தை காட்டுவோன்றத நாங்க 2 பேருமே பேசணும், அதுக்காக ஒர்க் பண்ணோம். இப்ப இன்னைக்கு இன்னொரு ஃபைட் இருந்தா நல்லா இருக்கும் செகண்ட் ஹாஃப்னு எல்லாரும் சொல்றாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப சாப்பாடோ சரி ஏதாவது இருந்தாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டாங்கன்னா தான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு இதை நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஃபைட்ன்றது 2-3 ஃபைட் வைக்கிறது எங்களுக்கு நினைச்சதுல வச்சிருந்துருக்கலாம். பட் அவரை ரொம்ப ஓவர் டூ பண்ணிடாம எல்லாருக்கும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால இந்த அளவோட இதை பண்ணனா இந்த கதைக்கான இதோட இதை பண்ணணும் அப்படின்றதுதான் ட்ரை பண்ணுவோம். நம்ம பார்க்க முடிஞ்சது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சீன்ல அவர் அந்த ஜீப்ல இறங்கும் போது ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர் அவர் அலெக்ஸ் பாண்டியன் ரேஞ்ச்ல ஒரு டயலாக் பேசிட்டு அடுத்த சீன்லயே அவர் அப்படி டம்மி பண்ற மாதிரி ஒரு காமிக்கிறது. இப்ப இல்ல, இது எல்லாருக்குமே இருக்கிற ட்ரீம் தானே சார். நம்ம பெரிய ஆளா இருக்கணும்ன்றது பெரிய ஆளா வரணும்ன்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஆசை. அது மாதிரி ஒரு கேரக்டர் அவரு அந்த படத்துல அந்த மதிமாறன்ற கேரக்டர். அவன் லைஃப்ல இந்த மாதிரி அதை எவ்வளவு தூரம் அவன் நம்பினா எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது அந்த செகண்ட் ஒன்லைன், இந்த கதையினுடைய பேஸ். அது அந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து மைல்டா அப்படியே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்ப அந்த தயக்கம் உங்களுக்கு இருந்துட்டு இருந்தா, இந்த இடத்துல ஓவரா போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் ஓட அந்த படத்தை நடத்திட்டு வந்தீங்களா? ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் அவர் பண்ணும் போது ரொம்ப அவசரம் ஆயிடுச்சுன்னா அடுத்தது அவர் பண்ணவே முடியாது. இப்போ எல்லாரும் கேக்குறாங்க அடுத்தது காக்கி சட்டை 2 எப்பெல்லாம் கேக்குறாங்க. திடீர்னு எங்களுக்கு இதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. என்னன்னா ஒண்ணு பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இன்னும் கேக்குறாங்கன்னும் போது அந்த முயற்சி கரெக்டா போய் சேர்ந்திருக்கு, அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சிருக்குன்றதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. நீங்க இந்த படத்துக்கு லிரிக்லாம் எழுதிருக்கீங்க. சிவகார்த்திகேயன் as a friend, ஒரு காக்கி சட்டை ஒரு போலீஸ்காரரா அவர் ஸ்கிரீன்ல பார்த்தபோது உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஆக்சுவலா இப்ப ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஆக்சுவலா ரியல் கேரக்டர் தான் சிவாவோடது. ஏன்னா உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும்ன்றது அவங்க உள்ள இருக்கிற கேரக்டரைசேஷன் தான். ஸோ அதுக்கு மேல காக்கி சட்டை ஒரு காஸ்டியூம் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஒரு பெரிய ஸ்டேஜ்ல நிறைய பேர் பார்த்து கைத்தட்டி சந்தோஷமா நிறைய பேர் சந்தோஷப்படுத்துற அந்த ஜாப்ன்றது அவ்வளவு ஈஸியா யாராலும் பண்ணிட முடியாது. அதை பண்ணிட்டு இருக்காரு, சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் நம்மளே பேசிட்டு இருக்கோம். காலர்ஸ் லைன்ல இருக்காங்க. சென்னையில இருந்து வரலட்சுமி, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ 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 ஹலோ
நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். ஓகே, சொல்லுங்க சார். காக்கி சட்டை இன்னும் நாங்க பாக்கல சார். நாளைக்கு தான் பாக்கணும். ஆன்லைன்ல ஃபுல்லா இங்க மூலக்கலர் ஃபுல்லா இருக்கு டிக்கெட். ஓ சரி சரி சரிங்க, பாருங்க சீக்கிரம். பையன் உங்க தீவிர ரசிகர் வேற. ஓ தேங்க்ஸ்மா, ரொம்ப நன்றி. அன்பிரைஸ் தான் சார் ஆகுது. அவங்க கிட்ட பேசுறீங்களா? கொடுங்க கொடுங்க கொடுங்க, பேசலாம். ஹலோ ஹலோ, ஹலோ, யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். ஹலோ, சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். ஹலோ, சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கீங்க, தேங்க்யூங்க. படம் பாருங்க சீக்கிரம். ஓகே சார், பாக்குறோம் சார். எல்லா படமும் பாப்போம். இந்த படத்துல எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல சார், அதனால தான் சார் ஃபுல் புக்கிங். சரி சரி சரி, ஃப்ரீயா இருக்கும்போது போங்க நீங்க கண்டிப்பா. ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் சந்தோஷங்க, தேங்க்ஸ்ங்க ரொம்ப. சிவா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டே மாஸ் புக்கிங் டிக்கெட்ஸே கிடைக்க மாட்டேங்குதுன்னு இப்போ வரலட்சுமி கூட சொன்னாங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வரைக்கும் எல்லாரும் உங்களுடைய ஃபேன்ஸா இருக்காங்க. ஜெனரலா ஒரு ஹீரோ மாஸ் ஹீரோ ஆகிறாருன்னா, இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு தலைவர் ஆகிறாருன்னா அதுக்கு வந்து ஃபேமிலியை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இது எப்படி ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணீங்களா? இல்ல தலைவர் ஆகணுங்கிறதெல்லாம் ஐடியா இல்லைங்க, அப்படி எல்லாம் கிடையாது. அண்ட் இன்னொன்னு, சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணா எல்லாரையும் போய் ரீச் ஆயிடலாம், குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிச்சிரும் அப்படிலாம் கிடையாது. அது அவங்களுக்கு பிடிக்கணும். இப்ப அவங்களுக்கு பிடிச்சிருச்சுங்கிறதுனால சில கான்சியஸா சில எஃபர்ட்ஸ் மட்டும் எடுக்கிறோம். ரொம்ப அவங்களுக்கு பயமுறுத்துற மாதிரியான விஷயங்களோ இல்ல அருவருக்கத்தக்க விஷயங்களோ எதுவும் படத்துல இருந்துடக்கூடாதுங்கிற அந்த கேர் இப்ப எடுத்துக்கிறோம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்காங்க, சந்தோஷம். இந்த காக்கி சட்டை படமும் எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருக்குமான விஷயங்கள் அங்கங்க இருந்துட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி, ஒரு சிலருக்கு ஃபன் சாங்ஸ், ஒரு சிலருக்கு காமெடி, ஒரு சிலருக்கு ஆக்ஷன் சொல்லி அந்த மாதிரி எல்லாருக்குமான விஷயங்களும் இந்த படத்துல இருக்கும். அது டெஃபினட்டா ஃபேமிலியா போய் பாக்குற எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்றது பெரிய கிஃப்ட். அது அப்படியே ஒவ்வொரு படமும் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஹோம் ஒர்க் பண்றீங்க? இப்போ இது மாசம் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மாசம் ரீச் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள இருக்கான்றதான். அது இப்போ தயார் பண்ணிக்கிறீங்க ஒரு படத்துக்கு முன்னாடி? இல்ல, இப்ப இந்த காக்கி சட்டை படம் போது அதுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன? இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி பண்ண முடியாது காக்கி சட்டையில. அதுக்குரிய பாடி லாங்குவேஜ், அதுக்குரிய பிசிக், அதுக்குரிய லுக், ஹேர் டூ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணா அந்த கேரக்டர் அதுக்கான இது கிடைச்சிருது. அண்ட் இப்போ அடுத்து ரஜினி முருகன் பண்றோம் பொழுது அது வந்து எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு போல்டான ஒரு பையன் அப்படின் போது அதுக்குரிய ஒரு பாடி லாங்குவேஜ் தான். அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் தயார்படுத்திக்கணும். நம்ம இன்னும் பயங்கரமா கெட்டப்லாம் போட்டு வேற மாதிரி எல்லாம் இன்னும் நடிக்க ஆரம்பிக்கல. சோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறோம், முதல்ல பிக்ஸ் பண்ணிக்கிறோம் மைண்ட்ல. அதை ஷூட் போக 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 அப்படியே நம்ம மாறிடுறோம் ஈஸியா தான். நெக்ஸ்ட் ஒரு காலர் வந்திருக்காரு, கனகராஜ், தர்மபுரியில இருந்து. வணக்கம் கனகராஜ், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கீங்க, தேங்க்யூ. சார் நம்ம அண்ணன் கிட்ட பேச முடியுமா? சிவகார்த்தியன் சார் கிட்ட. சிவகார்த்தியன் தாங்க பேசிட்டு இருக்கேன். சிவகார்த்தியன் தான் பேசுறேன். ஹலோ சார், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க பிரதர். ஹலோ. ஹலோ, ஆர்டிஸ்ட் தான் சார். அப்படிங்களா? ஹலோ. ஆமாங்க சார். ஓ சரி சரி சரிங்க. ஆக்சுவலா ஃபீல்டுல எல்லாருமே சிவகார்த்தியன் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க சார் என்ன பார்த்துட்டு. என்னோட தம்பின்னு சொல்லுவாங்களா? ஓகே, ஷெட்யூல் எல்லாரும் பார்த்துட்டு உங்களோட தம்பின்னு தான் சார் சொல்லுவாங்க எல்லாருமே. ஓ ஓகே ஓகே, சூப்பர் பிரதர். ஷார்ட் பிலிம்ல ஹீரோ பண்ணிருக்கேன் சார். என்னங்க சார்? அந்த ஷார்ட் பிலிம்ல ஹீரோ பண்ணிருக்கேன் சார். ஓ சரி சரி சரி, ஆல் தி பெஸ்ட் பிரதர், வாழ்த்துக்கள், கலக்குங்க நீங்களும். இப்போ சிவா, நீங்க ஒரு ஸ்டாண்டப் காமெடியனா இருந்தா அப்புறம் ஒரு காமெடி பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவாகி இப்போ ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வந்திருக்கீங்க. இப்போ காக்கி சட்டைக்கு முன், காக்கி சட்டைக்கு பின் அப்படின்னு சிவகார்த்திகேயன் நம்ம வகுத்துக்க முடியுது. காக்கி சட்டைக்கு பின் சிவகார்த்திகேயன் நாங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்கிரீன்ல? காக்கி சட்டை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முயற்சி, என்னோட முயற்சி. அந்த மாதிரி முயற்சிகள் இருந்துட்டே தான் இருக்கும். அதுக்காக இனிமே வந்து ஃபுல் லென்த் ஆக்ஷன் பிலிம்ஸ் தான் அது மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. அது அடுத்தது ஒரு நமக்கு எப்பவும் வர மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அட்டெம்ப்ட் பண்ணுவோம். ஸ்லோவா வேற வேற ஏரியாக்களை டச் பண்ணணும்னு ஆசை. ஃபுல் லென்த் ஆக்ஷன் மூவி அடுத்து பண்ணுவேனான்றது அது தெரியல, இமீடியட்டா பண்ணுவேனான்றது தெரியல, அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். சென்னையில இருந்து கிருஷ்ணகுமார், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ, சிவான் சாரா? நான் இருக்கேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நான் உங்களோட பெரிய ஃபேன் தான் நானு. தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ.
நீங்க அந்த காம்பேரிங் விஜய் டிவி எல்லாம் பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும் உங்களை. நல்லா டைமிங் கம்லாம் பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு. தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப நன்றி. அதுவும் குறிப்பா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ல கலாய்ப்பீங்க பாருங்க. ஆமா, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ்ங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கணும். இப்ப கமர்ஷியல் படமா பண்றீங்க, அது ஏதாவது ஒரு ஆக்ஷன் என்ன சொல்றது, ஒரு நடிப்பு திறமை ஒரு படமா பண்ணுவீங்களா? நடிப்பு திறமையோடயா? இப்ப ஐ விக்ரம் அளவுக்கு இல்லனாலும் ஓரளவு நீங்க உங்க ஆக்டிங் தனியா தர மாதிரி ஒரு படம் ஏதாவது பண்ணுங்க. தெரியலங்க, அந்த மாதிரி ஏதாவது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வரும். இன்னொன்னு, நான் வந்து பயங்கரமா நடிச்சு காட்டுறேன் அப்படிங்கறதுக்காக மட்டும் படம் பண்ண முடியாது. என்னுடைய தேவைக்காக மட்டும் படம் பண்ணா தப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸுக்கும் அதுல என்ஜாய் பண்ற விஷயங்களோ இல்ல ரசிக்கிற மாதிரி விஷயங்களோ இருக்குன்னா கண்டிப்பா பண்ணுவேன். அது நான் இப்போ என்னவா ரசிக்கிறாங்களோ என்னெல்லாம் ரசிக்கிறாங்களோ அதை ஒட்டி தான் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான். சரிங்கண்ணா. அப்புறம் தனுஷ் சாரோட சேர்ந்து படம் பண்றீங்களா? புரியல. தனுஷ் சாரோட சேர்ந்து ஏதாவது படம் பண்ணுவீங்களா? தனுஷ் சாரோட சேர்ந்தா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவரும் சொல்லியிருக்காரு செமையான ஸ்கிரிப்ட் மாட்டும் போது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரம் பண்ணுங்கண்ணா. ஓகே, நாங்க ரெண்டு பேருமே வெயிட்டிங். ஆக்சுவலா இப்ப என்னன்னா, தனுஷ் சார் நானும் ஏற்கனவே நல்ல அறிமுகம் பழக்கம் அப்படின்றதுனால நடிக்கலாமா வேணாமன்ற அந்த யோசனையே கிடையாது. என்ன மாதிரி படம் பண்ண போறோன்ற அது மட்டும் தான். அது கரெக்டா அமைஞ்சதுன்னா சூப்பரா பண்ணலாம். சரி, ஓகே. அப்புறம் ஹலோ, சொல்லுங்க பிரதர். அதான் இப்ப நிறைய பேர் உங்களுக்கு ஹேட்டர்ஸ்ல அதிகமா இருக்காங்க. நிறைய பேர் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் புரியல. ஹேட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது உங்களுக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, இல்ல அது யாரும் ரொம்ப கம்மியான பேர். இந்த உலகத்துல எல்லாரையுமே ரொம்ப பிடிச்சவங்க எல்லாம் கிடையாது. நீங்க யாரை வேணாலும் எடுத்துனாலும் எல்லாருக்குமே பிடிக்காதவங்க இருப்பாங்க. பட் நம்மள பிடிச்சவங்க மேல போக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம மேல அவங்க ஒர்க்கு, அவங்க வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு படம் பார்த்து நம்மள அவ்வளவு பிடிச்சு ரசிச்சு பாக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு மட்டும் தான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஹேட்டர்ஸ் இருக்குதுன்றது அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான். அதுக்காக அவங்க எப்படி அப்படி பண்ணலாம், அவங்கள போய் திட்டுறது அதுக்குள்ள போக விரும்பல. நான் நெகட்டிவ் சைட் போக விரும்பல எப்பவுமே. அடுத்த மதுரையில இருந்து ஜாஸ்மின் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ 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 நல்லா இருக்கீங்களா? சிவகார்த்திகேயன் சார். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். எல்லாரும் நல்லா இருக்காங்களா சார்? ஃபேமிலில எல்லாரும் நல்லா இருக்காங்க. அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். உங்க படம் தான் சார் உங்களுக்கு விரும்பி பாக்குறது. 10 தடவை பாத்துட்டோம். ஓகே, ரொம்ப நன்றி. சார், மனசோட கவலை எல்லாம் பறந்துடும் உங்க படத்தை பார்த்தா. ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நாட்டு சட்டை படம் நல்லா வந்துருக்கு. நம்ம தியேட்டர்ல வந்திருக்கு, பாத்துருக்கோம். சரி பாருங்க. சின்ன குழந்தை முதற்கொண்டு பேசுது சார். உங்க டைம் பேருக்கு சார் ஒரு 3 வயசு பொண்ணு பேசுது. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? நல்லா இருக்கேன். உங்க பேர் என்ன? உங்க படம் நல்லா இருக்கு சார். உங்க படம் நல்லா இருக்கு சொல்லுங்க. உங்க படம் நல்லா இருக்கு. என்ன படம் பாத்தீங்க? தேங்க்யூ. சரி 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 பாட்டு. என்ன பாட்டு பிடிக்கும்? என்ன பாட்டு? சரி 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 பாட்டு பிடிக்குது. வெக்கப்படுறது சார். வெக்கப்படுறாங்களா? மாமா பாத்துக்கிட்டே டிவில பாத்துக்கிட்டே பேசி பாக்குறேன் சார். சரி சரி சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. சந்தோஷமா இருந்தா அவங்கள்ட்ட பேசினதும். தேங்க்யூ ரொம்ப, நீங்க கால் பண்ணதுக்கும். இதுதான் உங்களுடைய வெற்றி ரகசியம் நினைக்கிறேன் சிவகார்த்திகேயன். இப்போ ஒரு காலர் நம்மளோட லைன்ல இருக்காங்க. உங்களுடைய கேள்விகளை சுருக்கமா கேட்டுங்க. ஹலோ 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 ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், நான் வந்து தனுஷ் ரசிகன். சரி சரி சரி, வணக்கம். அப்புறம் சிவகார்த்திகேயன் ரசிகன். அதுக்கப்புறம் டைரக்டர் செந்தில்குமாரோடைய ரசிகன். தேங்க்யூ தேங்க்யூ. சார், நான் வந்து நடிகர் மயில்சாமி பேசுறேன். காமெடி நடிகர் மயில்சாமி பேசுறேன். நாங்க எல்லாரும் உங்க ரசிகர். ஐயோ, தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, இந்த காக்கி சட்டைங்கிற பேருக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன காரணம்னா, அந்த டப்பிங் குரல் கொடுத்தவன். ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த காக்கி சட்டைங்கிற படத்துல வந்து நான் உங்க கூட நடிச்சிருக்கேன். அது எனக்கு பெருமை. சந்தோஷம். மயில்சாமி சார், நீங்களே ஒரு பெரிய காமெடியன்.
நீங்களே ஒரு பெரிய காமெடியன், சிவா சார ஒரு காமெடியனா பாத்துட்டு இருந்தீங்க. காக்கி சட்டை படத்துல ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்திருக்காரு. நீங்க எப்படி அதை உணர்றீங்க? இல்ல சார், அவர் நான் காமெடி நடிகனாவோ ஏற்கனவே நினைக்கல. அவர் ஒரு நல்ல நடிகர். தேங்க்யூ தேங்க்யூ. ரெண்டாவது மெமோரி ரொம்ப சூப்பர். மனிதனுக்கு வந்து சினிமாவில் மெமோரி ரொம்ப ரொம்ப அவசியம். அது சிவகாந்த் ரொம்ப நிறைய இருக்கு. அவர் சார் கூட என் தம்பின்னு தான் சொல்லணும். ஆமா, தம்பினே சொல்லுங்களேன். ஆமா. ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, இந்த படத்தோட இயக்குனர் செந்தில் வந்து என்னோட ரசிகர். அவர் பற்றி கூட நான் உங்க ரசிகர் சார், இந்த படத்தை நடிக்கணும்னு கேட்டாரு. எல்லாருமே சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது தனுஷ் சார் ப்ரொடியூசர், அவர் பண்றாரு. சிவகாந்தி இதான் முதல் படம் சிவகார்த்தியோட. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, ஆனா அவர் முதல்ல வந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் மீட் பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. அவர் எங்களுக்குள்ள பேசி தீர்த்துட்டு அந்த முதல் காமெடி பண்ணது அந்த பல்லு புடுங்கின காமெடி ரொம்ப பிரமாதமா பண்ணோம். ஐ வெரி ஹாப்பி. தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க. உண்மையே சொல்றேன், ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன் ஜனங்களுக்கு. அதாவது சினிமா சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நன்கு அறிந்த சினிமா உலகத்தை தவிர சினிமாவை விரும்பணும்னு நினைக்கிற ஜனங்க வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் ஒண்ணு சொல்றேன். நீங்க சாதாரணமா படமாக்க வாங்க, எதையும் பெருசா எதிர்பார்த்துட்டு வராதீங்க. ஏன்னா ஜனங்க வந்து பெருசா வந்து பார்த்துட்டு நாங்க வேற மாதிரி எதிர்பார்த்தோம் எல்லா படங்களும் சொல்றாங்க. அது மட்டும் மாத்திக்கிட்டு சினிமாவுக்கு போறோம் அப்படின்னு வந்தாவே எல்லா படமும் மிகப்பெரிய தான். ரொம்ப ஆமா. இந்த படம் காக்கி சட்டையில வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சதுக்காக, இந்த டைரக்டர் ஹெல்ப் பண்ணதுக்காக கேமராமேன் சுகுமார் வந்து கேட்டிருக்காரு, இந்த கேரக்டர் யார் பண்றாங்கன்னு. நைட் ராம் பண்றாருன்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருக்குனாங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த படத்துல எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. 2015 காக்கி சட்டை ஒரு அற்புதமான படத்துல மயில்சாமிக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சு சந்தோஷப்படுறேன். இந்த சந்தோஷத்தை வந்து சிவகார்த்திகேயன் அண்ட் செந்தில்குமார் அண்ட் தனுஷ் சுகுமார் எல்லாருமே பங்கு பெறுவோம். ஐ வெரி ஹாப்பி. உங்களுக்கு பெரிய நன்றி சங்கேஜி சுவாமிகள். சார், இப்போ இந்த படத்துல இப்போ உங்க அப்பா ஒரு போலீஸ் ஆபீசர் தான் இல்லையா? இப்போ உங்க அம்மாக்கும் நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரா ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது. உங்களுக்கு கூட அது ஒரு ஆம்பிஷனா இருந்தது. இப்போ நீங்க அது ரியல் லைஃப்ல ஆக முடியல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சினிமால ஒரு போலீஸ் ஆபீசரா மாறி இருக்கிறீங்க. இதை நீங்க எப்படி உணர்றீங்க? நல்லா இருந்தது. அது ஒரு ஃபீல் தானே. நமக்கு ரியல் லைஃப்ல கிடைக்காத ஒண்ணு சினிமால கிடைச்சிருக்குன்றது. அண்ட் அந்த யூனிஃபார்ம் போடும்போது நல்லா இருந்தது. ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட் சீன் என்ன யூனிஃபார்ம்ல பார்க்கும் பொழுது. அம்மாவுக்கு படமாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அருமையா இருக்குடா, எல்லாமே இருக்குது படத்துல, ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் பாக்குற மாதிரியான படமா பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு முந்தா நேத்து திருச்சியில படம் பார்த்து நேத்து வந்துட்டாங்க. இங்க வந்து நேர்ல மீட் பண்ணி சொல்லிட்டாங்க, எப்படிமா இருக்குமே, அருமையா இருந்துச்சுடா, சந்தோஷமா இருந்துச்சுடா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க சந்தோஷப்படுத்தி பாக்குறதுன்றது ஒரு சந்தோஷம் தானே. இப்ப சின்ன வயசுல அப்பாவை நீங்க பாத்திருப்பீங்க. அப்பாவோட மேனரிசம்லாம் அவர் போலீஸ் ஆபீசரா இந்த படத்துல நீங்க அவரை யூஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல, என்னோட இன்ட்ரோ சீன்ல கொஞ்சம் இருக்கும். அப்பா கொஞ்சம் அப்படிதான் இருப்பாரு. நடையா இருக்கட்டும், இல்ல பேசுற தோரணையா இருக்கட்டும், கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அவர் பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அந்த மாதிரி கேரக்டர் தான் இவனும். அண்ட் அப்பாவுக்கும் இந்த மதிமான் கேரக்டருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அப்பாவும் கீழ் லெவல் போஸ்டிங்ல வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ரமோஷன் வாங்கி தான் எஸ்பி ஆனாரு. இதுலயும் அதை ஒட்டி தான் படம் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி ரெசம்பிளன்ஸ் இருந்தது படத்துல. அந்த படத்துல ஓப்பனிங் சீன் கொஞ்சம் பிரமாண்டமான ஒரு ஓப்பனிங் உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க, ஒரு லெக்ஸ் பாண்டியன் லெவலுக்கு. கொஞ்சம் ஓவரா இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சீங்களா? இல்லையே, அது நீங்க ஓவரா இருக்குன்னு யோசிக்கும் போதே சீன் மாறிடும் அடுத்து. அண்ட் அது இப்போ நீங்க வேலைக்கு வரும்பொழுது நான் வந்து நல்லாவே பண்ண மாட்டேன், நான் வந்து முன்னேறலாம் மாட்டேன், எனக்கு எதுவுமே சரியா வராது அப்படின்னு நினைச்சு யாருமே வேலைக்கு வர மாட்டாங்க. வேலைக்கு வந்தோடனே எல்லாரும் நான் பாருங்களேன் எப்படி கலக்க போறேன், நான் அப்படி பண்ணுவேன், எனக்கு அது மட்டும் கிடைச்சதுன்னா அப்படின்னு எல்லாருடைய கற்பனை இருக்கலாம். அந்த கற்பனை தான் ஓப்பனிங் சீன், அந்த ஓப்பனிங் ஷாட். அவனுக்கு அப்படி வரணும்ன்ற ஆசை. அந்த மாதிரி எப்படி வந்தான், ஒரு கேஸை பிடிச்சி ஒரு பெரிய விஷயத்தெல்லாம் தொட்டு எப்படி வந்தான்றதான். அதை த்ரூ அவுட் பண்ணியிருந்தா தான், பண்ணிருக்க கூடாதுங்கிறதுனால தான் நாங்க செட்டிலா பண்ணோம். இப்ப நீங்க அந்த ஒரு சீனுக்கே கேக்குறீங்க இல்லையா, அதை மைண்ட்ல வச்சுட்டு தான் மற்ற சீன்ஸ் எல்லாமே பண்ணது. காஞ்சிபுரத்துல இருந்து செந்தில் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். உங்களை மாதிரி நானும் ஒரு போலீஸ் ஆபீசர் பையன் தான். ஓ சரிங்க. எங்க அப்பா இறந்துட்டாங்க எனக்கு 20 வயசா இருக்கும் போது. ஓ ஓகே 45 வயசு ஆகுது. நான் ஒரு செஃப்பா இருக்கேன். ஓ சரிங்க. சவுண்ட் கம்மி பண்ணி சேர்த்துனா சார், உங்களுக்கு தம்பினா சொல்றேன். நீங்க வந்து சினிமாவுக்கு வரலனாலும் நீங்க பெரிய ஹீரோ தான். உங்களோட நிகழ்ச்சி எல்லாமே நாங்க விஜய் டிவில எப்பவுமே பாத்துட்டே இருப்போம். தேங்க்ஸ் ரொம்ப. அந்த அது இது எது
நீங்க மிமிகிரி ஆர்டிஸ்டா இருக்கும் போதுல இருந்தே பாத்துட்டு வரோம். நீங்க பெரிய ஆள் ஆகுறீங்க எங்களுக்கு எப்பவுமே தெரியும். ரொம்ப நன்றிண்ணே. நீங்களாம் நினைச்சது, நீங்களாம் சப்போர்ட் பண்ணதுதான் காரணம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இப்போ பிரபு சாரோட நீங்க படம் பண்ணிருக்கீங்க. பிரபு ஒரு லீடிங் ஆக்டர், ஒரு பெரிய ஆக்டர். அவரை நீங்க இமிட்டேட் கூட பண்ணிருக்கீங்க. அந்த என் தங்கம் என் உரிமை, அதை கொஞ்சம் பண்ணி காட்ட முடியும்? டப்பிக்கே அதாடே எல்லாம் அப்படின்னு அது சும்மா ஜாலியா சொல்றது. அது நம்ம அப்பப்ப அதையும் மிஸ் பண்ணாம படத்துல பண்ணலாமே ஜாலியா அப்படின்றதுக்காக பண்ணதுதான். நல்லா இருந்துச்சு. தியேட்டர்ல அதுக்கு ரெஸ்பான்ஸ், எல்லாரும் சிரிச்சாங்க, கை தட்டினாங்க. அது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அவரை ஸ்கிரீன்ல வச்சுக்கிட்டே நம்ம அவர் மாதிரி பேசுறதுங்கிறது அது ஒரு தனி ஃபீலிங் தான். அது வருத்தப்பட வாலி பசங்கள்ல சத்யராஜ் சார் இருக்கும்போது அவர் மாதிரி அவர்கிட்ட பேசுவேன் நானு. அது ஒரு வேற மாதிரியான ஃபீல் வச்சுக்கல. அவங்களை நம்ம பார்க்காம எங்கேயோ மேடையில் அவங்கள மாதிரி பேசிட்டு இருப்போம். இப்போ ஒரு படத்துல அந்த மாதிரி கிடைக்குதுன்னு போது அதுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும்போது பயங்கர ஹாப்பியா இருக்கு. நெல்லையில இருந்து கான் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ ஹலோ. சார் வணக்கம் சார். வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன் சார். சார் நான் கான் பேசுறேன் சார். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கீங்க, தேங்க்யூ. வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க, தேங்க்ஸ். அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே ஓகே. அப்புறம் உங்க மூவி எல்லாம் பார்த்தேன் சார். நன்றி. நன்றிங்க. ரொம்ப ஹிட். இங்க வந்து திருநெல்வேலியில எல்லாமே தியேட்டர்லாம் ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல். ஓ சூப்பருங்க, நல்ல விஷயம், தேங்க்யூ. ஆமா ஆமா. அதான் இன்னைக்கு ஈவினிங் போலான்ட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்டுங்களோட. பாருங்க, பாத்துட்டு சொல்லுங்க பிரதர். ஆமா, என்னோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் ஷோ போனாங்க. ஓகே. எல்லாம் படம் ரொம்ப சூப்பர் ஹிட். நம்ம எதிர்பார்த்த அளவு மேலேயே இருக்கேன் நாங்க. ஓ சரி சரி, ரொம்ப பெரிய விஷயங்க, நன்றி. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க, உங்கள்ட்ட சொன்னவங்க எல்லாருக்குமே. சிவா, இப்போ நீங்க அடுத்த டவுன் த லைன், ஒரு 5 வருஷம் டவுன் த லைன் சிவா அப்படிங்கிறவங்க நாங்க எங்க பாக்கணும்? இல்ல நீங்க ஒரு பிளான் வச்சிருப்பீங்க உங்க கரியர்ல, ஒரு காமெடினா ஆரம்பிச்சு அடுத்து நீங்க இப்போ ஒரு போலீஸ்கார ரோல் வந்திருக்கீங்க, நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? 5 years கழிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு 2-3 வருஷம் கழிச்சே வந்து எந்த ரோல் வேணா இவன்ட்ட கொடுக்கலாம், உங்களால எல்லா ரோலையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஓபன் டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு ரெடி. அதான் நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ்பெரிமெண்ட்ஸுங்கிறது எனக்கு கிரெடிட் கிடைக்கிற மாதிரியா மட்டும் இருந்தா அது சரியா வராது. ஏன்னா பணம் வேற ஒருத்தவங்க போடுறாங்க, அதுல நான் என்னைய பரிசோதிச்சு பாத்துக்கிறதுங்கிறது தப்பு. எல்லாருக்குமான பெனிஃபிட்ஸோட இருக்கிற அட்டம்ப்டுக்கு நான் எப்பவுமே ரெடி. லைக் காக்கி சட்டை, நம்ம இது வேணாம், அது வந்து இது வேண்டாம், நம்ம ஒரு காமெடி கதையா பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அப்படிதான் நம்ம பண்ணியிருக்கணும் படம். பட் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து அது ஜனரஞ்சகமான முயற்சியா இருக்கிற பட்சத்துல நான் எதுக்குமே ரெடி. எனக்கு 5 வருஷம் கழிச்சு எந்த கதைனாலும் எழுதிட்டு போலாம் சிவாட்ட அப்படிங்கறது இருக்கணும். அதை நோக்கி தான் இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பாப்போம். அருண், நீங்க ஐஎம் சோ கூல் பாட்டுலாம் எழுதிருக்கீங்க. சிவாவோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அந்த பாடல்லாம் அவரு வச்சு பாட வச்சிருக்கீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? இல்ல, நாங்க காலேஜ்ல இருந்தே ஒன்னா இருக்கிறதுனால எனக்கு புதுசா எதுவும் தெரியல. காலேஜ்லயே நாங்க கல்ச்சரல்ஸ் எல்லாம் பண்ணும்போது 2 பேரும் சேர்ந்தா ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணுவோம். அதுல சிவா இன்புட்ஸ், என்னோட இன்புட்ஸ் அதெல்லாம் இருக்கும். இதுவும் அதே மாதிரி உருவான ஒரு பாட்டு தான். ஸோ சிவாவோட சைட்ல இருந்து என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்ன்றது இருக்கு அதையும் கேட்டுட்டு நம்ம இந்த டியூனுக்கு ஏற்ற வார்த்தைகளை கரெக்டா அரேஞ்ச் பண்ணதான் என்னோட வேலை. என்ன உங்க ஃப்ரெண்டோட லிரிக்ஸ்ல அந்த பாட்டு உங்க வாய்ஸ்ல கேட்கலாமா சிவா? ஐயோ, இப்ப பாட்டுனா அவர் ஒத்துக்க மாட்டார், லிரிசிஸ்ட். அப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருவாரு மியூசிக் டேரக்டர். இல்ல எனக்கு ரொம்ப நீங்க தான் சொல்லணும் உங்க ஆக்டர் கிட்ட. நான் ஒரு டைரக்டர் பேச்சு தான் கேட்பாரு. இல்ல பாடுறதுதான் ஒரு மியூசிக் டேரக்டர்ல இருந்தா தானே அது கரெக்டா சுத்தி சேர்த்து பாடணும்ல. இல்ல கொஞ்சம் சரியில்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம் அருண் எழுதுனது அப்படின்றது. ஏன்னா அவன் சொன்ன மாதிரி தான் காலேஜ்ல இருந்து எதையாவது கிரிக்கிட்டே இருப்போம். நீ இப்படி எழுதேன் அப்படி எழுதேன் நான் எதாவது சொல்லுவேன், அவனே இப்படி ஒன்னு எழுதி காட்டுவான். கிளாஸ்ல வாத்தியார் கிளாஸ் எடுத்துருக்கும் போது நாங்க இந்த வேலை தான் பாத்துட்டு இருப்போம், எதையாவது ஒன்னு எழுதிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே சுத்தி இப்ப இப்படி ஒரு ப்ராஜெக்ட்ல எப்படி வந்து உட்காந்துருக்குன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் ஒன்னா படிச்சு 2002ல இருந்து எனக்கு ஃப்ரெண்ட், ஒரு 13 வருஷமா ஃப்ரெண்ட். அவனுக்கு பாட்டு எழுதுற ஆர்வம் ஜாஸ்தி. இன்னொன்னு ரொம்ப சந்தோஷமான விஷயம், இதுல யுகபாரதி சார், நாமத்குமார் சார் எழுதியிருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து நம்மளும் ஒருத்தர் இருக்காரு அப்படி வளர்ந்து வரும்பொழுது அப்படின்றதுக்காக அது நான் அருண் சார்பா டைரக்டர் சாருக்கும் அனிருத்துக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நானும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் டைரக்டருக்கும். பாட்டு சக்சஸ் ஆகுதுன்னு போதுல அந்த லைன்ஸ் நல்லா இருக்கேன். அந்த கொக்கி போட்டு தான் அந்த மாதிரி லிரிக்ஸா இருக்கட்டும், அந்த ஷேக் பேட்ல நல்லா இருக்கு. உங்க ஃப்ரெண்டுக்கும் ஒரு மரியாதை பண்ணுங்க அடியிலமா. கொக்கி போட்டு தான் சிக்க வச்சுட்டா சொக்கி தவிக்கிறேன் பேபி, 6th சென்ஸ்ல ஸ்டிக்கர் ஒட்டி நீ கட்டி போடுற லேடி,
ஷோக்கா பாக்குற நெக்கா பேசுற டேக்கா குடுக்குற பேபி டக்கா போட்டுதான் காக்கா பிடிக்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணுய பேபி. ஐ அம் சோ கூல். இல்ல அந்த ஸ்டெப்லாம் கூட நல்லா போட்டிருந்தீங்க. அதுக்காக ஸ்டெப் போட சொல்லுவீங்க. ஃபைட் கூட நல்லா போட்டிருந்தேன் இன்டர்வல் பிளாக்ல பாக்குறீங்களா? சார் இப்போ தனுஷையும் சிவாவையும் வச்சு நீங்க பண்றதுக்கு ஐடியா இருக்கா ப்ராஜெக்ட் பண்றது? ரெண்டு பேரும் ரெடினா அதோட ரெண்டு நமக்கு வாய்ப்பு இல்ல. அதுக்கான சரியான கதையா வேணும். ரெண்டு பேரையும் ஒரே பாட்டுல வர வச்சிருக்கீங்க. பாட்டுல வர்றது பிரச்சனை இல்ல, அது கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி. ஃபுல் படம்ன்ற போது ரெண்டு பேருக்குமான மீட் அந்த கதையில இருக்கணும். அந்த மாதிரி அமைஞ்சதுன்னா ரெண்டு பேரையும் இம்ப்ரெஸ் பண்ணி கதை சொல்லிட்டோம்னா அடுத்தது அவ்வளவுதான். இப்போ நீங்க சொன்னா ரெண்டு பேருமே கேட்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஆமாமா, அதான் அந்த மாதிரி கண்டென்ட் கிடைக்கணும் இல்லையா நமக்கு. ரெண்டு பேருக்குமே மீட், அவங்க ரெண்டு பேருக்குமான மீட் இருக்கிற மாதிரி கண்டென்ட் கிடைச்சதுன்னா கன்ஃபார்மா அதோட வேற என்ன இருக்கு நமக்கு வேலை. நம்ம வேலையே தானே. சீக்கிரமா காக்கி சட்டை 2ல தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பயங்கரமா இருக்கே கேட்கவே. ரெண்டு தனித்தனி கொஸ்டின், அதனால அப்படியே வச்சுப்பா. காக்கி சட்டை 2 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சிவாவும் அவரையும் சேர்த்து வச்சு பண்ற ஸ்கிரிப்டே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டு படம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சென்னையில இருந்து கஷ்யூஸ் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ கஷ்யூஸ் சென்னையில இருந்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ ஹலோ ஹாய். ஹாய், நான் பாத்தஸ் பேசுறேன் சென்னையில இருந்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ. சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் தான் பேசுறேன். ஹாய். ஓ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அப்ப உங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரக்கு கீழே நீங்க வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ரொம்ப எப்படி சொல்றது, விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் சார் அது. விசில் அடிக்கிற மாதிரியா? ஆமா சார், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணாம உங்க லெவலுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்தது சார். தேங்க்ஸ்ங்க, ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு டீடைலா நீங்க சொல்றது. அந்த சீன் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இது அந்த ஃபைட்டா இல்ல சேஸா? அந்த சேஸ் சீக்வென்ஸ், அந்த காருக்கு டக்குக்கு நடுவுல ஓடிட்டு இருந்துச்சு. ஆமா, இல்ல ஃபைட்டை விட அந்த சேஸ் கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு விஷயம் தான். ஃபைட்ல எல்லாமே மனிதர்கள் தான் இருப்பாங்க, சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். இது நிறைய கார்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு நடுவுல ஓடணுங்கிறதுனால ரொம்ப கேர் எடுத்துக்கணும். அந்த கார் மேல ஜம்ப் பண்ற ஷாட் பர்டிகுலரா, அது நம்ம காரும் மூவிங்ல இருக்கும், நம்மளும் ஜம்ப் பண்ணி போனோம், அது கையை ஊனிட்டு வேற போனோம். அங்க மட்டும் தான் ரொம்ப கான்சியஸா பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனா கை உடஞ்சிரும். நம்ம ஸ்ட்ராங்கா ஊனிட்டோம்னா கார் ஃபாஸ்டா மூவ் ஆயிடும், நமக்கு அடிபட்டுரும். பட் திலீப் சுப்ராயன் மாஸ்டர் அதை கேர் எடுத்துக்கிட்டாங்க, டீட்டெயிலா சொல்லி கொடுத்துட்டாங்க, இப்படி இப்படி பண்ணணும், இப்படி இப்படி பண்ணணும்னு. சோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் வச்சுக்கலாம். அதெல்லாம் பண்ணும் பொழுது ஒரு கான்பிடன்ஸ் வருது. லைஃப்ல வந்து நம்ம இதெல்லாம் வந்து நான் ஒரு பிரச்சனைகள் மாதிரி தான் பார்த்தேன். அந்த ஸ்டண்ட்லாம் லைஃப்ல ஒரு பிரச்சனை வந்தா நம்ம என்ன பண்ணணும், அதை நோக்கி ஓடணும், அட்டெம்ப்ட் பண்ணோம் அப்படிங்கறதா. சோ அந்த கான்பிடன்ஸ் கெயின் ஆச்சு அந்த ஸ்டன் சீக்வென்ஸ்லயும் சரி, சேஸ்லயும் சரி. அந்த ட்ரக் சீன் சார், ஃபர்ஸ்ட் சீனா? ட்ரக் உங்க மேல இருந்து புரியல. இல்ல சார், அதே சேஸ்ல தான் ட்ரக்குக்கு கீழ இருந்து நீங்க வருவீங்க. எது ட்ரக்குக்கு கீழ இருந்தா? ஆமா, அது லாரி கீழ எல்லாம் படுக்க வச்சு எல்லாம் எடுத்தாங்க. லாரி கீழே படுத்திருக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, லாரி கரெக்டா ஓட்டிடுவாங்களா இல்லையா அப்படிங்கறது. பட் அதெல்லாம் கரெக்டா எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க. அது பெரிய லாரி வேற, சிக்கனும் செதஞ்சோம் அப்படின்னு. பட் எல்லாமே சேஃப்டிஸ் எல்லாமே பாத்துக்கிட்டாங்க மொத்த டீமும். அதனால நம்ம தைரியமா இறங்கி சரி பாத்துருவோமே அப்படின்னு பண்ணியாச்சு. மிஸ்டர் துரை, இப்போ நீங்க ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட், வில்லன் ஒரு சீரியஸான வில்லனா காமிக்கிறீங்க. கடைசியில யார் வில்லன் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லயே போகுது, அவங்க அப்பா வில்லன் இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம். அந்த இடத்துல மனோபாலா மாதிரியான ஒரு காமெடியனை உள்ள கொண்டு வந்தது அந்த ஒரு பிரேக் மாதிரி உங்களுக்கு படலையா? இல்ல, என்னன்னா ஒரு கான்ஸ்டபிள் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னும் போது அவனோட லிமிடேஷன்ஸ், அந்த கான்ஸ்டபிள் கேரக்டரோட லிமிடேஷன்ஸ் இருக்கு. அவன் வந்து டக்குன்னு போயிட்டு வில்லனுக்கு நெக் டு நெக்கா நின்ன முன்னாடி போய் நின்னாலே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இவ்வளவு என்னன்னா ஒரு கான்ஸ்டபிள் லீகலா ஒரு சட்டத்தின் அடிப்படையில சட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு வில்லனை பிடிக்கணும்ன்றதுதான் கதை. அவன் வில்லனோட நேருக்கு நேரம் சண்டை போடணுன்றது இல்ல. சோ இந்த லிமிடேஷன்ஸ்குள்ள அவன் எப்படி அவனை போய் சேர்றதுன்றதுக்கான ரூட்டை பிடிக்கணும். ஒரு கான்ஸ்டபிளுக்கான ரூட்ன்றது வந்து நான் இதுல நிறைய ரிசர்ச் பண்ண வகையில் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, கான்ஸ்டபிள்ஸ் வந்து எல்லா அக்யூஸ்டோடையும் வந்து ரிலேட்டடா இருப்பாங்க. ஏன்னா குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அதுதான் யூஸ் ஆகும். ஸோ எல்லாமே சின்ன சின்ன கேடர்ல இருக்கிறவங்கள தான் அவங்களுக்கு இது பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு ரூட் அவன் பிடிக்கணும் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு இடத்துல
ஒரு கட்சியோட சம்பந்தப்பட்ட ஒருத்தர், அவருக்கு காடா போற ஒரு வேலை அப்படின்னும் போது அது சின்ன எலிமெண்டா இருந்துச்சு. ஸோ இதை வச்சுக்கிட்டு அவன் எப்படி பண்ணலாம், பிளே பண்ணான்றது கதைக்கான தேவையிலேயே அது இருந்துச்சு. ரெண்டாவது ஆமா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இப்போ சிவாவோட படம்ன்றதுனால அவருக்கான ஆடியன்ஸ்க்கான மீட்டும் அது இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல ஸ்கிரீன் பிளேல ஒரு சீரியஸான ஒரு கதை சொல்லியிருக்கோம். சிவாக்காக பண்ணப்பட்ட படம் தானே? கன்ஃபார்மா டே 1ல இருந்து அவருக்காக எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் இது. அவரை மட்டுமே மைண்ட்ல வச்சு எழுதப்பட்ட கதை இது. கோவையில இருந்த தர்ஷினி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். வர்ஷினி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ சிவகார்த்திகேயன் சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க வர்ஷினி? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ. சார் உங்க படத்துக்கு டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது சார். எல்லாம் ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல் தான் சார். கோயம்புத்தூர் ஃபுல்லுமே. ஓ தேங்க்யூ. பாருங்க, நாளைக்கு போய் பாருங்க படம். கண்டிப்பா பாப்போம் சார். தேங்க்ஸ்ங்க ரொம்ப. அப்புறம் படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். என்னங்க? படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். இந்த படத்துல நடிச்சதா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நமக்கு புதுசான விஷயங்கள் கத்துக்க முடிஞ்சது. வேற நிறைய அட்டெம்ப்ட் பண்ணலான்றதுக்கான கான்பிடன்ஸ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாதிரி எல்லாமே வேற பண்ணோம் இந்த படத்துல. சேஸ், ஸ்டண்ட், வழக்கமா நம்ம பண்ற காமெடி, அந்த ரொமான்டிக் டுவேட்டா இருக்கட்டும், சாங்கு, டான்ஸ் எல்லாமே இந்த படத்துல பண்ணியிருக்கோம். உண்மையிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு நல்ல டீம், சுகுமார் சார் மாதிரி கேமராமேன், சார் டைரக்ஷன், அண்ட் அனிருத்தோட மியூசிக் அப்படின்னு சொல்லி ஒரு டீமாவே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். ரொம்ப பாசிட்டிவ் வைபோட ஒர்க் பண்ணோம். ரொம்ப பிடிச்சி ரசிச்சு பண்ணோம் ஒவ்வொரு விஷயத்தையும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா இந்த படம். சேம் டீம் அடுத்தடுத்து பயணிக்கும் போது ஒரு கான்பிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு அடித்தளத்துல தான் நீங்க பயணிக்கிறீங்க. அதுவும் ஒரு பெரிய பிரஷர் தான் உங்க தலையில ஏத்தி. நிச்சயமா இல்லையா? இப்ப அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? இல்லங்க, நமக்கு இப்போ இன்னொரு படம் பண்ணோம், இப்ப இந்த டீமா இல்லாம வெளியில ஒரு டீம் படம் பண்ணும்பொழுது அப்பயும் ப்ரெஷர் இல்லாம இருக்காது. டெஃபினட்டா அது ப்ரெஷர் தான். இங்க என்னன்னா, இங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்ரெடி இருக்கும். அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும், நம்ம எப்படி பண்றோம்னு தெரியும். அண்ட் இன்னொன்னு, அது சக்சஸ் முடிஞ்ச உடனே இமிடியேட்டா அது இப்ப நம்ம பிளான் பண்ணி பண்றது இல்லை. இப்ப டைரக்டர் சார் வந்து ஓகே அடுத்து இப்படி பண்ணலாமான்னு யோசிக்கிறதுக்குள்ளே நாங்க டீம் ஒன்று ஃபார்ம் ஆயிட்டு அடுத்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷரையும் சேர்த்து நம்ம எடுத்துட்டு தான் பண்றோம். எப்படியுமே அதுக்கு எதிர்பார்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கும். அதுக்குள்ள புதுசான விஷயங்கள் என்ன பண்ண முடியும், இல்ல நமக்கு நெக்ஸ்ட் லெவலா என்ன பண்ண முடியும் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ற ஒரு விஷயம் தான். யூனிட்டி தான் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்த ஒரு காலர் வந்திருக்காரு, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ. இப்போ சக்சஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது தமிழ் சினிமால காமெடியா ஆக்ஷனா இப்போ உள்ள ட்ரெண்ட்? மக்களுக்கு பிடிக்கிற விஷயம், அவ்வளவுதான். மக்கள் எல்லாமே தான் ரசிக்கிறாங்க. நீங்க ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா வகையான படங்களும் ஓடுது. இது வந்து காமெடிக்கான காலகட்டம், இது ஆக்ஷனுக்கான காலகட்டம்லாம் கிடையவே கிடையாது. சக்சஸ் ஆன படங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பிலிம்ஸும் இருக்கும். ஜனரஞ்சகமா இருக்கா, நீங்க வந்து பட்ஜெட் பெருசாகும் பொழுது, பெரிய வியாபாரம் ஆகும் பொழுது எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படம் பார்த்தாதான் அது பெரிய சக்சஸ் ஆகும். அப்படியான விஷயங்கள் படத்துக்குள்ள இருக்கா? இது வந்து தொட்டு வர ஃபார்முலா தான். இது டெக்னாலஜி வேணா மாறி இருக்கலாம். மக்களுடைய ரசனை வந்து ஜனரஞ்சகமான படம், ரசிக்கிற சிரிக்கிற இப்படி படமா இருந்தா ஒத்துக்கிறாங்க. இன்னொரு காலர் ஒருத்தர் இருக்காரு, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். காக்கி சட்டை டீம் தான் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ. 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 பேசுங்க. சிவகார்த்திகேயன் பேசுறாரு, பேசுங்க. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. கேட்கலாம். காக்கி சட்டை டீம் இருக்காங்க, கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஏங்க சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் பேசுறேன். நீ உங்களுக்கு தனுசுக்கு ஏதோ பிரச்சனைன்றாங்க, என்ன இது? அவர் சான்ஸ் வாய்ப்பு கொடுத்தாரு, அவரை போயிட்டு நீங்க வந்து பகைச்சுக்கலாமா? இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு இல்ல? அதாவது இடத்த கொடுத்தா மடத்தை கொடுக்குற மாதிரி ஆயிரும்ல. என்ன சார், எனக்கும் தனுஷ் சாருக்கும் பிரச்சனை இல்ல, எனக்கு மனோபாலா சாருக்கும் தான் பிரச்சனை. பயங்கரமான பிரச்சனை, சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. நான் சொன்ன அவன் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிருவா. நீ வந்து அதோட தனுஷ் சார் வேற எனக்கு க்ளோஸ், அவன் கண்டுபிடிச்சிருவான்னு சொன்ன கேட்டு சார். சொல்லுங்க சார், ஏதோ கேக்குறாங்க சார். என் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டா நீங்க அமைதி ஆயிட்டீங்க பட்டுன்னு. இல்ல இல்ல இல்ல
நீ இப்ப வந்து ரோட்ல நடந்து போறதே போலீஸ் ட்ரெஸ்ஸோட தான் போறியாம்ல? இல்ல சார், கொஞ்சம் மஃப்டில் தான் சுத்திட்டு இருக்கேன். காலையில டிஃபனே வைக்க கூடாது பொண்டாட்டி சொல்றியா? பல சொல்றான். ஆமா சார், யூனிஃபார்ம்ல உங்களை தான் தேடிட்டு போயிட்டு இருக்கேன். கேரக்டரா படத்துல மாற சொன்னா வீட்லயுமா பிரச்சனை பண்ற? சொல்லுங்க சார். ரொம்ப சந்தோஷம். அதாவது சிவகார்த்திகேயன் இஸ் a lovely person. வந்து அவரோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப கண்டினியூஸா நாங்க எல்லா படமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவரோட சேர்ந்து நடிக்கிறது வாய்ப்பு கிடைச்ச செந்தில்க்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கணும். சிவகார்த்திகேயன் பார்த்தாலே குஷி ஆயிரும். அவ்வளவு கிண்டலும் கேலியுமா இருக்கும். லொகேஷனே அவ்வளவு கேலியும் கிண்டலமாக இருக்கும். யாருக்கும் எந்த டென்ஷனும் இருக்காது. அவ்வளவு ரொம்ப ஜோவியலா நடிப்பாரு. ஆனா வந்து கிளாப்ப நீட்டின பிறகு அந்த கேரக்டராவே கொஞ்சம் நான் தன்னை வசப்படுத்திக்குவாரு. அது ஒரு பெரிய கிஃப்ட் அந்த பையனுக்கு. அதுதான் வந்து பெரிய அவருடைய வளர்ச்சிக்கான மூல காரணம். தவிர வந்து இந்த லெவலுக்கு வந்து சாதாரண மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து டக்குன்னு ஒரு ஆளை வந்து இப்படி ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. அவங்க ஒவ்வொரு வீட்லயும் நடு கூடத்துல உள்ள நடந்திருக்காரு சிவகார்த்திகேயன். அதனால இதெல்லாம் சொல்லலாம். டிவி நிகழ்ச்சிகள் மற்ற போக்குவரத்து அதனால வந்து நுழைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது இல்லைங்க. அதுல எல்லாம் இருந்தா கூட எல்லாருமா இப்படி இந்த ஸ்டேட்டஸ்க்கு வர முடியாது இல்ல. அதனால இவர் வந்தது மிகப்பெரிய சாதனை. இவருடைய உழைப்பு தான். ஓகே சிவா, தேங்க்யூ சார். என்ன சார் ஓகே சார், கரெக்டா கேட்டு நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சார். தேங்க்யூ சார் நீங்க சொன்னதுக்கு. ஏன்னா எப்பவுமே நீங்க மீட் பண்ணும்போது போன்லயும் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி படத்துல நல்லா இருந்தது சார் உங்களோட ஒர்க் பண்றதுக்கு. தேங்க்யூ சார். சிவா, இப்போ தனுஷ் அவர் கூட உங்களுக்கு அந்த மாதிரியான கேள்விகள் இல்ல, நீங்க மூணா இருக்கட்டும், இப்போ எதிர்நீச்சலாக இருக்கட்டும், உங்களுக்கு பெரிய பிரேக் கொடுத்த படம் எதிர்நீச்சல். இப்போ உங்களுடைய பரிமாணத்தையே மாற்றி இருக்கக்கூடிய படம் காக்கி சட்டை. இப்ப ரெண்டுத்துலயுமே தனுஷ் இருந்திருக்காரு. உங்களுடைய வளர்ச்சியில தனுஷ் எப்படி? ஹூ இஸ் தனுஷ்? தனுஷ் சார் வந்து எப்படி சொல்லலாம், ஒரு ஃப்ரெண்ட், ஒரு பெரிய சப்போர்ட், வெல்விஷர். நீங்க என்னெல்லாம் நல்ல வார்த்தைகள் இருக்கோ, பாசிட்டிவான விஷயங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுல ஆரம்பிச்சு, சப்போர்ட் பண்றதுல ஆரம்பிச்சு, ஷேர் பண்ணிக்கிற விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கல ஆரம்பிச்சு ரொம்ப க்ளோஸ். பட் நான் எப்பவுமே தனுஷாட்ட வந்து அவர் பயங்கர க்ளோஸ், நல்லா பேசான்றதுக்காக என்னைக்குமே அவர் தோல்ல கை போட்டுக்கணும்னு நினைச்சதே கிடையாது. அந்த மரியாதை அவர் மேல எப்பவுமே உண்டு. அது இப்பவும் இருக்கு. தனுஷ் சார் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஸ்பெஷல். காலர் லைன்ல இருக்காரு. சிவகார்த்திகேயன் காக்கி சட்டை டீம் இங்க இருக்காங்க. உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ 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 ஹலோ, வணக்கம் சிவகார்த்திகேயன் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சிவகார்த்திகேயன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் தேங்க்யூ சார் நீங்க லைன்ல வந்ததுக்கு. ஐயா, நம்ம படம் தானே? இல்ல சார், லைன்ல வந்ததுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு சார். வழக்கமான கேள்வி கேட்டாங்களா உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனையாமே? ஆமா சார், அதாவது முன்னாடி இல்ல ஆல்ரெடி கேட்டுட்டு தான் சார் இருக்காங்க, மாறி மாறி கேட்டுட்டு தான் இருக்காங்களா? ஆமா சார். அழுதுருவேன் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டேன் சார். அப்பா எல்லாருக்கும் சொல்றப்பா, அண்ணன் தம்பியா சந்தோஷமா இருக்கிறோம், நீங்களே ஏதாவது பேசி கெட்டு விட்டுறாதீங்கப்பா. நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க அப்படின்னு. என்னதுவா? நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்கன்ற. நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்கப்பா. ஆமா சார். இல்ல நான் எத்தனையோ முறை சொல்லி சொல்லி பார்த்தேன் சார், யாரும் கேக்குற மாதிரி தெரியல சார். இதுக்காக டெய்லி ஒரு வீடியோ 2 பேரும் சேர்ந்து எடுத்து நெட்ல போட்டுட்டே இருக்க முடியும்? இல்ல சார், அப்படியேதான் அது அந்த மாதிரி தான் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன் சார். பட் தேங்க்ஸ் சார் நீங்க கால் பண்ணதுல. அப்பா நான் தப்பிச்சேன் சார். சரி, ஓகே. திரு தனுஷ், நீங்க சொல்லணும், சிவகார்த்திகேயனுக்கு எதிர்நீச்சல் மாதிரியான ஒரு படம் கொடுத்தீங்க. இப்போ காக்கி சட்டை மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் கொடுத்திருக்கீங்க. இந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்தது? சிவகார்த்திகேயன் தான் எல்லாருக்கும் படம் கொடுக்கணும் சார். நீங்க தான் சார் கொடுத்தது. எதிர்நீச்சல் ஓகே. இந்த படம் வந்து சிவகார்த்திகேயன் எங்க பேனருக்கு ஒரு படம் பண்ணாரு. நான் அப்படிதான் இந்த படத்தை பாக்குறேன். அண்ட் அப்கோர்ஸ் சிவகார்த்திகேயன் ஒரு அமேசிங் டேலண்ட். அது 3 படத்துல இருந்தே நம்ம ஐடென்டிஃபை பண்ணனாலதான் நம்ம அவ்வளவு இன்ட்ரெஸ்டா நம்ம இது பண்ணோம். ஸோ அவரு என்ன சொல்றது,
அவருக்கு இது வெறும் பிகினிங், இது அவரோட பிகினிங் தான். அவர் லைன்லயே இருக்கும்போது சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்தாலும் got a long way to go and எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரியே தான் அவருடைய எல்லா விஷயங்களுமே இருக்கும். இனிமேலும் அது அப்படிதான் இருக்க போகுது. தேங்க்யூ சார், பெரிய வார்த்தைகள், ரொம்ப நன்றி சார். படத்துடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? என்னங்க படத்துடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க, சந்தோஷமா இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. சிவா ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா சைட்லயும் நீங்க எப்படி உணர்றீங்க சொல்றாங்க. we are all very happy with what is we are getting. தனுஷ் ஒரு தயாரிப்பாளரா நீங்க எங்களுடைய ப்ராடக்ட் அவர் சேர்ந்து துரை செந்தில்குமார் இருக்காரு, பக்கத்துல இருக்காரு இல்லீங்களா? எவ்வளவு அமைதியா உட்கார்ந்து பாருங்க. ஏதாவது சொல்லுங்க சார். சார் இல்ல சார் பேசிட்டு இருந்தீங்க, அதான் இன்டரப்ட் பண்ண வேணாம். நான் பேசிட்டதான் இருப்பேன், நீங்க ஏதாவது கூட சேர்ந்து பேசுங்க. செந்தில் நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. ஐயோ சேட்டா என்னங்க என்ன பேசி பேசுறீங்களா? கால் பண்ணதுக்கு தேங்க்ஸ், கால் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இல்ல சார் நீங்க ஒர்க்கியா இருக்கீங்கன்னு தெரியும் சார், நேற்று நைட் எனக்கு தெரியும். அதுக்கு நடுவுல டைம் எடுத்து நீங்க பேசுறதுக்கு தேங்க்ஸ் சார். இல்ல இல்ல அது என்ன செந்தில் எங்களுடைய ஒரு ப்ரௌட் ப்ராடக்ட். அவருக்கு அவர்கிட்ட இருந்த ஒரு படம். we are all very happy as a team, we are all very very happy. தனுஷ், உங்களுடைய படங்கள் அடுத்து வரக்கூடிய படங்களும் உங்களுடைய தயாரிப்புல வரக்கூடிய படங்களும் வெற்றி அடைவதற்கு தந்தி டிவியின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தந்தி டிவியின் மூலமாக சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோம். நிச்சயமா சிவகார்த்திகேயன் உண்மையா சந்தோஷமா இப்போ உங்களுக்கு. தேங்க்யூ 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 சோ மச் சார். எந்த ஊடகங்களும் அவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை, வதந்தியை பரப்ப வேண்டாம் என்று தந்தி டிவியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இப்ப நீங்க முன்னாடி சொன்னதெல்லாம் விட இந்த லாஸ்ட் லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதற்கு மேலையும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்ப சிவகார்த்திகேயனுக்குன்னு ஒரு ரீச் இருக்கு, அதை நாங்க பார்க்க முடியுது. அவங்களுக்கு வரக்கூடிய கிரௌடினுடைய எண்ணிக்கையை பார்க்க முடியுது, அவங்களுடைய அப்ளாஸ் நம்ம கேட்க முடியுது. ஸ்பெஷல் ஷோஸ் போடுற அளவுக்கு சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய ரீச் ஏற்படுத்திருக்காரு. ரஜினி, கமல், விஜய், அஜித்க்கு அப்புறம் சிவகார்த்திகேயனுக்கு ஸ்பெஷல் ஷோஸ் எல்லாம் போடப்படுகிறது. இந்த ரீச் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? எனக்கு இப்போ நாமளே அனலைஸ் பண்ணிக்குவோம் இல்லையா, எப்படி நீங்க சொல்ற விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுவோம். போன படத்துடைய மக்கள் எப்படி போய் பார்த்தாங்க, அந்த படத்துடைய வசூல் எப்படி இருந்தது, எத்தனை மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போட்டாங்க, எப்படி இந்த டிக்கெட் ரெஸ்பான்ஸ், 3 நாள் கலெக்ஷன் எப்படி இருந்தது, இப்படிலாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு படமும் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிட்டே இருக்கு. என்னன்னா ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இப்போ என்ன மாதிரி ப்ரெஷர்னா உடம்புலையா அப்படின்னு கேட்டுறாங்க. ஒர்க் வைஸ் இப்போ என்ன மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்றதான். அண்ட் இன்னொன்று நான் என்ன தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இத்தனை வருஷம் இருந்தாதான் இப்படி ஒரு இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ப்ரமோஷன் கிடையாதுங்க. நீங்க மக்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு 100% அவங்களுக்கு திருப்திப்படுத்த முடியாது. எப்பவுமே எந்த ஒரு படமும் அது வெறும் சில படங்கள் தான் இருக்கும் 100% எல்லாரையும் பாக்குற எல்லாரையும் திருப்திப்படுத்தி. பட் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஆடியன்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸை திருப்திப்படுத்தி இருந்தா அவங்களே நம்ம ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க அப்படிங்கறத என்னால உணர முடிஞ்சது. சோ நான் எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டா தியேட்டருக்கு போய் படம் பாத்துறேன். அட்லீஸ்ட் ஒரு 10 தியேட்டர்லயே ரெஸ்பான்ஸ் பாத்துறேன். மீதி ஒரு 20-30 தியேட்டர்ல எப்படி இருக்குன்றத ஒரு வீடியோஸ் மூலமாவோ இல்ல போன் அங்க கால் பண்ணி வைக்க சொல்லியோ அந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கும் பொழுது ஜனங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் ரசிக்கிறாங்க அதை இன்னும் சரியா கொடுக்கணும். ஒவ்வொரு படத்துலயும் திருத்திக்கிட்டு அடுத்தடுத்து போயிட்டு இருக்கணும்ன்றதான். சமூக சேவைகள், அரசியல், சிஎம்பி, அதெல்லாம் ரொம்ப பெருசுங்க. இன்னொன்னு, இப்ப நான் வந்து இங்க உட்கார்ந்து இருக்க வரைக்குமே இது எதுவுமே நான் பிளான் பண்ணி பண்ணது எதுவுமே இல்ல. நம்ம முயற்சி பண்ணும்பொழுது அது கிடைக்கிற வரவேற்பு நம்மள அடுத்த கட்டத்துக்கு தள்ளிட்டு போகுது. மக்கள் தான் புஷ் பண்ணி கொண்டு போறாங்க. நீ இப்ப நான் காக்கி சட்டை பார்க்கும் பொழுது சீரியஸ் டைலாக்கு அத்தனை இடத்துல கிளாப்ஸ் வாங்கியிருக்கேன். இது நான் லைஃப்ல நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. என்னால வந்து ஒரு சீரியஸ் டைலாக ப்ராப்பரா சொல்லி அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அது கிளாப்ஸா ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறது. அப்ப அவங்க சொல்றது என்னன்னா, உன்னால முடியும், நீ ஏன் தயங்குற, நீ நல்லா பண்ணு அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படிதான் நான் இதை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எப்ப கேட்டீங்கன்னாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மைண்ட்ல இருக்கும், மக்களை முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெயின் பண்ணும், அவ்வளவுதான் நம்ம. ஓகே சார், நம்ம ஷோட க்ளோசிங் ஓட்டம் நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். அப்போ பிரபு சார் நல்லா இமிடேட் பண்ணிருக்கீங்க, அவர் மாதிரி ஒரு இமிடேட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. அண்ணாமலை டைலாக் கூட நீங்க பேசிருக்கீங்க உங்க ஸ்டைல். அது நான் பேசலைங்க, ஏதோ படத்துல அண்ணாமலை டைலாக் நான் எங்க பேசினேன். பிரபு சார் டைலாக் அது பண்ணோம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இனிமே அடுத்த படத்துல இருந்து இமிடேஷனே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் பிடிக்குதுன்றதுனால கேஷுவலா அதை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த உட்காரும்போது இங்க பண்ணுங்கன்னு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. ஏன்னா இப்படி நேர் இருக்கும், மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. யார் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பிரபுவோட வாய்ஸ், பிரபு சார் வாய்ஸா, அதான் அப்படியே பண்ணமே டப்பிக்கே அடாரே எல்லாம் அப்படின்றதான் மைண்டுக்கு வருது. அது சும்மா அந்த லைனை மட்டும் கத்திட்டு பண்ணதுதான்.
அடுத்த படத்துல பண்ண மாட்டேன், நான் வேற ஏதாவது பண்றேன், எப்படியாவது காமெடி பண்ணி சிரிக்க. இந்த ஹோல் குரூப்புமே எங்களுடைய தேங்க்ஸ். இந்த படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிருக்கு, நல்லா வெற்றி பெறணும் அப்படின்னு தந்தி டிவியின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு நன்றி.